ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மேக்கப் லுக் தான். இந்த மேக்கப் நானே பண்ண சிம்பிளான மேக்கப் கிடையாது, ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப். அதை எப்படி பண்ணாங்கன்றதை காட்டுறேன். அதே மாதிரி நான் ஃபஸ்ட் டைமாக லைஃப்பில் பாலியேஜ் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்கு பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஷூட்காக தான். ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட நேச்சுரல் லுக் இதுதான். என்னோட நேச்சுரலான ஹேர் கலர் பிளாக் கலரில் தான் இருக்கும். ரொம்ப வருஷமாக நான் ஹேருக்குன்னு எதுவுமே ட்ரை பண்ணாமல் இருந்தேன். என்னோட ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காது, வீக் அண்ட் தின்னாக இருக்கிறதுனால ஹேருக்குன்னு ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பயமாக இருக்கும், முடி டேமேஜ் ஆகிடும் அப்படின்றதுனால. பட் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இதே ஹேர் கலரில் இருக்கமே ஒரு ஹேர் கலரை சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் செக் பண்ணிட்டு வந்தேன். இவங்களோட ஹேர் ஸ்டைல்ஸ் அண்டு அதர் மேக்கப் லுக், அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இவங்க பேரும் பிரியா தான். வெரி ப்ரொஃபஷனல் அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு பாலியேஜ் பற்றி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அது பண்ணும்போது ஹைலைட்ஸை விட இது கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும். ஹேர் டேமேஜ், ஹேர் கலர் பண்ணுறதையும் ஹைலைட்ஸ் பண்ணுறதை விட இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. இதை செஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு 3 months ஆச்சு. எனக்கு நார்மலாகவே ஹேர் ஃபால் இருக்கிறது பெரிய வித்தியாசம் தெரியல. இதனால ரொம்ப டேமேஜ் ஆகி நிறைய ஹேர் ஃபால் ஆகுது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்ன மாதிரி ரொம்ப தின் ஹேர் இருக்கவங்க முடிக்குன்னு எதுவுமே ட்ரை பண்ண பயப்படுவோம். ஸோ இது தைரியமாக ட்ரை பண்ணலாம். ஒரு தடவை நமக்கும் மற்றவங்கள மாதிரி நிறையா கலர் பண்ணணும், வேறு ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இவங்களோட இன்ஸ்டா பேஜோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அட்லாண்டா சபர்பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இவங்ககிட்ட ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் கேரண்டி தரேன். அண்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். இந்த ப்ராடக்டோட நேம் இதெல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ இது எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹேர் கலர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு க்ரீம் வச்சு போட்டதுக்கப்புறம் அது நல்லா செட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் காய விடணும். அதுக்காக ஃபாயில் பேப்பர்ஸில் காய வச்சுட்டு அந்த மெஷின் நமக்கு கொஞ்சம் ஹீட் கொடுக்கும். அது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் அதை திருப்பி நம்ம இந்த மாதிரி தலை குளிச்சிடலாம். குளிச்சதுக்கப்புறம் இப்போ ப்ளோ ட்ரை தான் நினைக்கிறேன். ப்ளோ ட்ரை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பட் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக இதை இந்த மாதிரி ஷார்ட்டாக கட் பண்ணி கலரிங் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. இந்த ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றிட்டேன். எனக்கே இது நானா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணியிருக்கேன் அதிக தடவை. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஹேரை மாற்றினதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் மாற்றிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது இப்போது கேர்ள்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கேர்ள்ஸ் நான் வீட்டில் ஸ்ட்ரைட்னிங் பழகும்போது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சரியாக வந்ததே கிடையாது. இது கூட பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசமாக நல்லா இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி வெஸ்டர்ன் ஸ்டைல் ஹேர் ஸ்டைல் எல்லாம் நல்லா அடர்த்தியாக இருக்கவங்களுக்கு பண்ணும்போது நேச்சுரலாகவே நல்லாயிருக்கும். என்ன மாதிரி முடி வீக்காக இருக்கவங்க, தின்னாக இருக்கவங்களுக்கு பண்ணுறது தான் மிகப்பெரிய டாஸ்க்கு. ரொம்ப பெரிய டேலண்ட் வேணும். பிரியாவுக்கு அந்த டேலண்ட் இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது நான் 1 week அப்புறம் என்னோடய ஹேர் கலர் அண்ட் ஹேர் ஸ்டைல் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படிங்கிறக்காக வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இப்போவும் நல்லா இருக்குது. அண்டு இது 1 monthக்கு அப்புறம் எடுத்த கிளிப். இதில் பாருங்கள் ஹேர் ஸ்டைல் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் சேஞ்ச் ஆகலை, இன்னுமே நல்லா இருக்குது. அந்த அங்கங்கே ப்ரௌன் கலர் ஹைலைட்டும் நல்லா தெரியுது. 1 monthக்கு அப்புறமா நான் இப்போது சலூன் மேக்கப் ட்ரை பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். மேக்கப் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக கிளென்சிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு நல்லாவே பண்ணாங்க. அது பண்ணினதுக்கப்புறம் ஒவ்வொரு மேக்கப்பாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரைமர், ஃபவுண்டேஷன், அப்புறம் ஐ மேக்கப் பண்ணுறது, அதுக்கப்புறம் கான்டரிங் பண்ணுறது, ஹைலைட் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே பக்காவாக சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. But I'm so frustrated. Hello to my loneliness. I guess that ignorance is bliss. Take me back to before the new. Rewind, take it out of cue. Innocence can be a young
எதுக்காக இந்த மேக்கப் சலூனில் வந்து பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். வீட்டில் ஏதாவது பார்ட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. இப்போ வந்து நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் ஃப்யூச்சர் வீடியோஸில் வரும். அண்டு இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் சலூன் மேக்கப்லாம் இது ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அமெரிக்காவில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுறேன். ஆனால் இந்தியாவில் இருக்கும்போது நான் யங் ஏஜில் மீடியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது டிவி அண்டு மேகசின் மாடலிங்க்கு அப்போல்லாம் இந்த மாதிரி தான் மேக்கப் பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போது இந்த யூடியூப்லாம் அவ்வளோவா கிடையாது. அப்போ வந்து வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்து வச்சுருந்தோம். அண்டு டிவி ப்ரோக்ராம்ஸ்க்காக பண்ணின மேக்கப் இப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் கேப். யூஎஸ் வந்ததுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. இப்போ தான் யூஎஸ் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுறேன். ஸோ இவங்க பண்ணும்போது நானும் பொறுமையாக உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்டு இந்த மேக்கப் முடித்ததுக்கப்புறம் சாரீ சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்டு அதுக்கான ஃபோட்டோஸ்லாம் எடுக்க போகிறோம். ஆஃப்டர் மேக்கப் எனக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது. வேறு மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னால் பார்க்க முடியுது. பிஃபோர் மேக்கப் அண்ட் ஆஃப்டர் மேக்கப் ரெண்டையும் கம்பேர் பண்ணால் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கிளிப்ஸ் பார்க்கும்போது எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற ஃபீலிங் தான் எனக்கு வந்தது. ஸோ அவங்க பண்ண மேக்கப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல மேக் ஓவர் நம்மளை கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி மாற்றி காட்டும். அண்டு இந்த மேக்கப் ஃபோட்டோஸ்க்காக நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால அந்த ஃபோட்டோஸெல்லாம் நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இந்த ஃபோட்டோஸில் வந்து மெஸ்ஸி பன் ஹேர் ஸ்டைல் பார்ப்பீங்க. இந்த வீடியோ மட்டும் நான் எடுக்க எப்படியோ மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் மறக்காமல் எடுத்துடலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சலூன் மேக் ஓவர் பண்ணணும் இல்லை ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பிரியாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி மேக்கப் vlog இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மேக் ஓவர் vlog நல்லா இருந்துச்சுன்னா எப்பவும் சொல்கிறது தான், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. I wish I knew